வணக்கங்க. இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைகள்கிட்ட சுய ஒழுக்கத்தை, சுய கட்டுப்பாடை எப்படி வளர்த்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. ஏன்னா ஒரு குழந்தை உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குது அப்படிங்கிறதுக்கும் சுய கட்டுப்பாடோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் பாரதூர வித்தியாசம் உண்டுங்க. செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம்னா என்னங்க? எந்தவித கட்டாயமும் இல்லாமல், எந்தவித அழுத்தமும், திட்டுதலோ அல்லது மிரட்டலோ இல்லாமல், லஞ்சம் கொடுப்பு இல்லாமல், குழந்தையாகவே தான் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து அதை செய்யுது. ஒரு இடத்துல அந்த குழந்தை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அதுவாகவே உணர்ந்து அதுபடியே நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை செல்ஃப் டிசிப்ளின்டு குழந்தை அப்படின்னு அர்த்தங்க. நம்முடைய அதட்டுதல்னால, திட்டுதல்னால, அடித்தல்னால நம்ம குழந்தைய ஒபீடியண்டாக வச்சிருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு காலம் அது போகணும்னு தெரியாதுங்க. நீங்கள் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம், அல்லது ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அதை செய்யு சொல்லி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஆக உங்கள் குழந்தைய ஒபீடியண்டாக வளர்க்குறத விட செல்ஃப் டிசிப்ளின்டு அந்த குழந்தைய மாற்றுறது தாங்க ரொம்ப முக்கியம். குழந்தைகள் வளர வளர என்னெல்லாம் அவங்க செய்ய வேண்டியது இருக்குது பாருங்க. நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, வீட்டு பாடம் செய்ய வேண்டியது இருக்குது, தன் சுத்தம் பேண வேண்டியது இருக்குது, வீட்டில் சில வேலைகளை செய்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குது, நல்ல பழக்கங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆக இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. ஒவ்வொரு தடவையும் உங்கள் குழந்தையை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆகவே பக்குவமாக அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளே தங்களை பராமரிக்க, தங்களது கடமைகளை எடுத்து செய்ய, உங்களுக்கு உதவி செய்ய, வீட்டிலையும் வெளியையும் பக்குவமாக நடந்துக்க பழகிட்டாங்கன்னு சொன்னால் 10 குழந்தைய கூட நீங்கள் வளர்த்துடலாம். ஆக இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தைகளை அடிக்காமல், திட்டாமல் அந்த குழந்தைகள் சுய ஒழுக்கத்தில் வளர்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. இந்த கற்றுக் கொடுக்கறத 2 வகையாக பிரிக்கலாம். முதல்ல அந்த குழந்தைக்கு அது ஒரு நாளில் செய்ய வேண்டிய கடமைகளை, தன் சுத்தம், படிப்பு, வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை கற்றுக் கொடுக்குறீங்க. குழந்தைக்கு ஒரு நாளில் தான் செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி மூளையில் பதியும்னு சொன்னால் அதை திரும்ப திரும்ப செய்யும்போது தாங்க பதியும். அதனால தான் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு டெய்லி ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். 3 வயசுலேருந்தே அந்த குழந்தைகள் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு காலையில் எழும்பணும், அடுத்தது பல் தேய்க்கணும், அடுத்தது ட்ரெஸ் போடணும், சாப்பிடணும், பள்ளிக்கூடம் போகணும் அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரிகிறது மாதிரி படங்களாக ஒட்டி வைக்கிறீங்க. குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தைகளுக்கு ஒரு டூ-டூ லிஸ்ட் போடுறீங்க. ஆக இது அப்படியே அந்த குழந்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த குழந்தையுடைய அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் அது ஒரு நிரந்தரமான பதிவாக மாறிடுதுங்க. ஆக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பள்ளி தேடா, அடுத்த யூனிஃபார்ம் போடுறா, சாப்பிட வாடா, நேராச்சுடா அப்படிலாம் சொல்லி கட்டளை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். 2வது, அந்த குழந்தைகள் வீட்டிலையும் வெளியையும் பின்பற்ற வேண்டிய சில நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கணும். யாரையும் பிடிச்சு தள்ளக்கூடாது, யாரையும் கை நீட்டி அடிக்கக்கூடாது, சாப்பாடை தூக்கி வீசக்கூடாது, வீட்லேயும் சரி வெளியும் சரி நாய், பூனை மாதிரிப்பட்ட விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. இப்படி அந்த குழந்தைகள் பின்பற்ற வேண்டிய சில ஒழுங்குகள் இருக்குது இல்லையா, அந்த ஒழுங்குகளையும் நீங்கள் தெளிவாக ஒன்றொன்னா கற்றுக் கொடுக்கணுங்க. 2வதா, குழந்தைகளுக்கு கட்டளை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காம கேள்வி கேட்டு அந்த குழந்தைகளுக்கு அடுத்து செய்ய வேண்டியது ஞாபகப்படுத்துறது ஒரு அருமையான டெக்னிக்குங்க. கட்டளை போடும்போது குழந்தைகளுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு தான் வரும். உங்கள்கிட்ட யாராவது இதை செய் அப்படி சொல்லும்போது செய்ய மாட்டேன்னு தான் வரும். அது இயல்பாகவே நமக்கு வராங்க. கேள்விகள் எப்போதுமே மூளைக்கு ஃப்ரெண்டுங்க. கேள்வி கேட்கும்போது அந்த குழந்தை சிந்திக்க தொடங்குது. ஆக கட்டளை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா, தம்பி பல் தேய்ச்சிட்டீங்க, அடுத்தது என்ன செய்வீங்க? அப்போ அந்த குழந்தை சிந்திக்க தொடங்குது. அது தன்னுடைய கடமை அட்டவணையை நினைவுபடுத்தி பார்க்குது. பல் தேய்ச்ச பிறகு உடனே நான் என்ன செய்யணும்? குளிக்க போகணும். அப்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் ஆர்டரும் போடலை, அந்த குழந்தை அதுக்கு மறுப்பு சொல்லவும் இல்லை, மாறா ஒரு கேள்வி கேட்டு அதை நினைவுபடுத்துறீங்க. ஆக உங்கள் குழந்தை அடுத்த கடமையை செய்கிறதுக்கு தயங்கினாலோ அல்லது மறந்து போனாலோ இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அந்த குழந்தைக்கு ஞாபகப்படுத்தி அடுத்த செயலை செய்ய வைக்கலாங்க. நேரடியாக நீங்கள் கட்டளை போட்டு குழந்தை கூட மோதணும்னு அவசியமே இல்லை. 3வதா, கட்டளைக்கு பதிலாக முன்மாதிரிகை காட்டுறதுங்க. உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறத விட நீங்களே வாழ்ந்து காட்டும்போது அந்த குழந்தை அதை பார்த்து அப்படியே கற்றுக்கோங்க. உங்கள் 10 வயசு பையன்கிட்ட காலையில் எப்போ எழும்புனாலும் எழும்புன உடனே பெட்ஷீட்டை மடித்து ஒழுங்காக வைக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் அன்னைக்கு உங்கள் பையன் மறந்துட்டான், அதை அப்படியே கலைச்சி போட்டிருக்கிறான். அப்படி சொன்னால் நீங்கள் அந்த குழந்தைகிட்ட உங்களுடைய பெட்ஷீட்டை எப்படி மடித்து வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டினாலே போதுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஞாபகம் வருது, தன்னுடைய பெட்ஷீட்டை மடிக்க ஆரம்பிக்குது. அல்லது எதுவும் சொல்லாமல் நீங்கள் ஒரு நாள் மட்டும் அந்த குழந்தையுடைய பெட்ஷீட்டை மடித்து அப்படி வச்சுட்டு போயிட்டீங்கனாலே போதும். அந்த குழந்தை தான் எதை செய்ய மறந்தேன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி திரும்பவும் செய்ய தொடங்கிக்கும். குழந்தைகிட்ட ஒரு தன் சுத்தத்தை நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால், அம்மா அப்பா நீங்கள் தன் சுத்தமாக இருக்கணும், உங்களுடைய துணிகள் நல்லபடியாக நீங்கள் துவைச்சி போடணும், உங்களுடைய வீடு தூய்மையாக இருக்கணும், நீங்களும் அந்த நாய் பூனை மாதிரி போட்ட அந்த வீட்டு விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது.
அடுத்தவங்க கூட சண்டை போடக்கூடாது, மோசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆக இதை தான் மிரர் பிளேன்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் எதை பார்க்குறாங்களோ அதை செய்கிறாங்க. மங்கி சி மங்கி டூ. அடுத்ததாக உங்கள் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளால் செய்ய முடிகிற கடமைகளை வேலைகளை கொடுத்து செய்து முடித்த உடனே மனதார பாராட்டுறதுங்க. உங்கள் 3 வயசு குழந்தைக்கு தம்பி விளையாடி முடித்த பிறகு இந்த பொம்மைகளெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும், சரியா? அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. அந்த குழந்தை ஒரு நாள் எடுத்து அதை செய்து அப்படி சொன்னால் மனம் விட்டு பாராட்டுங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் செய்தது சரி, அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுத்த ஒரு செயல் அப்படி சொல்லி அதை ஒவ்வொரு நாளும் செய்கிறதுக்கு கற்றுக்கங்க. ஒரு 3 வயசுலேருந்து 12 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த நன்னடத்தை சார்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகள் ஒரு நல்லது செய்த உடனே ஒரு டிக் பண்ணிங்க அல்லது ஒரு ஸ்டார் கொடுத்தீங்க அப்படி சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக அந்த மாத கடைசியில் நீங்கள் எவ்வளவு ஸ்டார் அந்த குழந்தை வாங்கியிருக்குதோ ஒரு சின்ன பரிசு வாங்கி கொடுக்கலாங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய நல்ல பண்புகளை வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு உற்சாகம் கிடைக்கும். என்னதான் நீங்கள் பாராட்டு சொன்னாலும் இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்தாலும் அல்லது கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் குழந்தைகள் சில நேரங்களில் தவறு செய்வாங்கங்க. குழந்தைக்கு ஒரு புது பழக்கம் அல்லது ஒரு கடமை பழகணும், மூளையில் பதிவாகணும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக ஒரு 6லேருந்து 8 வாரம் ஆகுங்க. ஆக நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அந்த குழந்தை தவறு செய்தாலும் ஞாபகப்படுத்தி திரும்ப அதை செய்ய வச்சு அந்த குழந்தையுடைய மூளையில் அது நிரந்தரமான பதிவாக மாற்றணுங்க. அதுக்கு பாராட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்ததாக கட்டளை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சின்ன காத்திருப்பு செய்கிறதுங்க. இப்போ சாப்பிட்டு முடித்த உடனே அந்த குழந்தை தட்டை எடுத்து அதுவாகவே கழுவணும். தட்டை எடுக்க மாட்டேங்கிறான், நீங்கள் எடுப்பீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உடனே எடுக்கக்கூடாதுங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எதுவும் சொல்லவும் வேண்டாம், தட்டை எடுத்துகிட்டு போய் கழுவு அப்படி சொன்னால் எதிர்ப்புணர்வு வரும், கழுவ மாட்டேன் அப்படி சொல்லுவான். ஆக அந்த காத்திருப்பு ஒரு நினைவுறுத்தல் அந்த குழந்தைக்கு கொடுக்கங்க. அம்மா ஏன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி யோசிக்கும்போது ஓஹோ நான் தான் தட்டை எடுக்கணும், நான் தான் கழுவணும் அப்படி சொல்லி அந்த குழந்தை ஞாபகப்படுத்தி அது தட்டை எடுத்துகிட்டு போய் அது கழுவி வச்சுருவாங்க. உங்கள் 12 வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே டிஃபன் பாக்ஸை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் கையை கட்டிக்கிட்டு வாங்காமல் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ அந்த பையன் யோசிக்க தொடங்குவான், அம்மா ஏன் டிஃபன் பாக்ஸை கையில் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டிஃபன் பாக்ஸை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், பாத்திரம் தேய்க்கிற இடத்துல தண்ணி ஊற்றி ரஃப்பாக கழுவி வச்சிடணும். அம்மா பிறகு என்ன செய்திருவேன், அதை சோப்பு போட்டு சரியாக தேய்ச்சி எடுத்துருவேன் அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. ஆக அந்த குழந்தை டிஃபன் பாக்ஸ் எடுத்து நீட்டின உடனே நீங்களே போய் அதை வாங்கி கழுவி வச்சுட்டாலோ அல்லது நீ தானடா கழுவணும் போய் கழுவு அப்படி சொல்லி கட்டளை போட்டாலோ அந்த குழந்தைக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது வளராதுங்க. ஆக அந்த காத்திருக்கிற நேரம் அந்த குழந்தைக்கு அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குற நேரங்க. அடுத்ததாக கத்துறதுக்கு பதிலாக கட்டளை போடுறதுக்கு பதிலாக அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்கணுங்க. உங்கள் குழந்தை இப்போ வீட்டு பாடம் செய்யணும், ஆனால் வீட்டு பாடம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவன் அப்படியே இருக்கிறான் அப்படி சொன்னால் வீட்டு பாடத்தை செய்யடா, இப்போ என்ன செய்யணும் உனக்கு தெரியாதா அப்படி சொல்லி கத்துறதுக்கு பதிலாக வீட்டு பாடம் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குதாடா, அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படி சொல்லி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு தான் செய்ய வேண்டிய கடமை என்ன, ஓஹோ அடுத்தது நான் வீட்டு பாடம் செய்யணும், அம்மா இவ்வளவு அக்கறையாக கேட்குறாங்களே அதனால் அம்மாவை வருத்தப்படுத்தக்கூடாது, வீட்டு பாடத்தை செய்ய தொடங்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் வீட்டு பாடத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக சாந்தமான குரல் சாந்தமான அணுகுமுறை தான் உங்கள் குழந்தை தன்னுடைய கடமைகளை நினைவுபடுத்தி செய்கிறதுக்கு தூண்டுங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தைகிட்ட இதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுங்க. உங்கள் குழந்தை ஒருவேளை கோபத்தில் உங்கள்கிட்ட கத்தி எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படி சொன்னால் நீங்களும் அதே குரலில் பேசணும்னு அவசியம் இல்லை. அல்லது அம்மாக்கிட்டே இவ்வளவு கத்தி பேசுவியா, கத்தாதடா சத்தத்தை குறை அப்படி சொல்லி கட்டளை போடாமல் தம்பி கொஞ்சம் மெதுவாக பேசலாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய குரலை தாழ்த்திட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் குரலுடைய சத்தத்துக்கு உங்கள் குழந்தையுடைய சத்தமும் இறங்கி வந்துடுங்க. நீங்கள் அமைதியாக பேசும்போது உங்கள் குரல் அப்படியே மாடல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அந்த குழந்தை. அடுத்ததாக கட்டளைக்கு பதிலாக ஒரு செயல்லேருந்து அடுத்த செயலுக்கு உங்கள் குழந்தைய மெதுவாக கடத்துறது. கடமை அட்டவணை எப்படி வகுத்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு அம்மா கமெண்ட் எழுதியிருந்தாங்க, கடமை அட்டவணையில் உள்ள எல்லா கடமைகளையும் முணுமுணுத்து ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்கிறான், அந்த டிவி நேரம் மட்டும் ஆர்வமாக போய் உட்கார்ந்துடுறான், அதை விட்டு எழும்பி வர்றதுக்கும் சிரமப்படுறான், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படி சொல்லி. அது குழந்தைகளது இயல்புங்க. எது ஆர்வமாக இருக்குதோ அது கொஞ்சம் அவங்கள அறியாமலே போய் செய்கிறதுக்கு தோணும். ஆக அந்த டிவி நேரத்தில் இருந்து அடுத்தது குழந்தை என்ன ஒரு கடமைக்கு போகணுமோ, வீட்டு பாடம் செய்யணுமா அல்லது வெளியே போய் விளையாடணுமா, அந்த குழந்தைய உடனே நேரமாச்சடா எழும்பு டிவி வேணாம் அப்படி சொல்லி கட்டளை போடாமல் கண்ணா 5 நிமிடம் தான் இருக்குது, கண்ணா இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, கண்ணா 2 நிமிஷம் 1 நிமிஷம், ஓகே டிவி அணைக்கலாமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அந்த குழந்தை ஓகே 5 நிமிடத்தில் இன்னும் டிவி நேரம் முடியும்
அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடும், தன்னுடைய மனதை பக்குவப்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. அடுத்ததாக குழந்தைகளை நல்லா விளையாட விடணுங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா வீட்டில் இருந்தே விளையாடுறதுக்கு களிமண், மண், கல், பொம்மை கையில் வச்சு விளையாடுறதுக்கான நிறைய பொருட்களை கொடுங்க. வீட்டில் ஓடி ஆடி விளையாடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் வெளியே போய் விளையாடுறதுக்கு அனுமதியுங்க. பயிற்சி வகுப்புகளில் சேர்த்து விடுங்க. குழந்தைகளது உடல் எந்த அளவுக்கு இயக்கமாகுதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளது உணர்வுகள் சீராகுங்க. உடம்புல உள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் சைலண்ட் ஆகுங்க. அந்த குழந்தைகளது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். ஆக அந்த குழந்தைகள் வீட்டில் தான் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து ஒழுக்கமாக நடந்துக்கவும் பழகிக்கோங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகளுக்கு சமூக கடமைகளையும் கற்றுக் கொடுக்கணுங்க. வெளியிடங்களில் எப்படி நடக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும், பொது இடத்துல குப்பையை போடக்கூடாது, பொது இடத்துல கத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த குழந்தைகள் வெளியிடத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு 5 வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும், பார்க்கில் விளையாட போகும், வெளியே போய் விளையாட போகும், திருமண வீடுகளுக்கு போகும், மற்றவங்க வீட்டுக்கு போகும். ஆக ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாடகம் போலவே நடித்து காமிக்கலாங்க. ஒரு வீட்டுக்கு போன உடனே என்ன செய்வீங்க, அவங்கள விஷ் பண்ணுவீங்க, அந்த வீட்டில் இருந்து எந்த பொருட்களையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அந்த வீட்டில் உள்ள மற்ற குழந்தைகளை அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு விளக்கி சரியாக கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் பக்குவமாக அதை ஞாபகம் வச்சு செய்வாங்கங்க. பல வேளைகளில் யோசித்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு அதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கவே மாட்டோம். அந்த குழந்தைகள் ஏதாவது செய்துட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த குழந்தைகளை திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆக ஒவ்வொரு சூழலுக்கும் அந்த குழந்தைகள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பொறுமையாக கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உங்கள் குழந்தைக்கு அதிகமான அன்பு காட்டணுங்க. அன்பு உங்கள் குழந்தைய நல்ல பிள்ளைகளாக மாற்றும். ஒரு முதலாளி போல் இருந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கட்டளை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் முரண்டு பிடிக்க தான் செய்யும். அம்மா என்னை மதிக்கலை, அம்மா என்னை புரிஞ்சுக்கல அப்படி சொல்லி அந்த குழந்தை நினைக்கும். நம்ம அந்த குழந்தைகள்கிட்ட பக்குவமாக நடந்துக்கும் போது அந்த குழந்தைகள் நமக்கு தலைவலிச்சதுன்னா தைலம் போட்டு விடுது, நம்ம துணிகளை மடித்து வைக்குது, துவைக்குது. ஆக உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இருக்கிற அந்த பாச பிணைப்பு ரொம்ப முக்கியம். ஆக அதிகமாக அன்பு கொடுங்க. அந்த அன்புனால அந்த குழந்தை அம்மாவுக்கு இது பிடிக்கும், அம்மாவுக்காக நான் இதை செய்யணும் அப்படி சொல்லி ஆர்வமாக செய்ய தொடங்குங்க. நல்ல குழந்தையாக நடந்துக்கும். கடைசியாக வேறு வழியே இல்லைன்னா சில விளைவுகளை கொடுக்குறீங்க. அதுவும் நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போதே அதை அறிமுகப்படுத்திடணும். நம்ம வீட்டில் டிவி டைம் 1 மணி நேரம் தான், அதுக்கு மேலே டிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு டிவி பார்க்க முடியாது. ஆக அந்த குழந்தைக்கு தெரியும், அந்த குழந்தை கண்டிப்பாக 1 மணி நேரம் தாண்டி டிவி பார்க்காது. ஏன்னா 1 மாதம் அந்த குழந்தையால் டிவி பார்க்க முடியாமல் போகலாம். ஆக இதுதான் விளைவுகளை அறிமுகப்படுத்துறதுங்க. ஆக இதை செய்தியானா இது நடக்கும் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை நேரடியாக உங்கள்கிட்ட மோதிக்கிட்டு இருக்காதுங்க. ஆமாம், நான் இந்த தப்பு செய்ததுனால இது நடந்தது, இது கிடச்சிது, அம்மா தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே அப்படி சொல்லி அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அதனால தான் இதை விளைவுன்னு சொல்கிறோம், தண்டனைன்னு சொல்கிறது இல்லை. ஆக குழந்தை ஒழுக்கமாக நடக்காமல் இருந்தாலோ தன்னுடைய கடமைகளை செய்யாமல் இருந்தாலோ அடி திட்டு அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விளைவுகளை அறிமுகப்படுத்தும் போது அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயலை அல்லது ஒரு பொருளை அந்த குழந்தை கையிலேருந்து எடுக்கும்போது அந்த குழந்தை அதுக்காகவே ஞாபகப்படுத்தி சரியாக தன்னுடைய கடமைகளை செய்யவும் வீட்லேயும் வெளியவும் ஒழுங்காக நடந்துக்கவும் பழகுங்க. ஆக ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.